ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீப் தீஸ் குக்காட்டில் கோதுமை மாவு வாழைப்பழம் வச்சு ஒரு ஈஸியான அப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுறணும். அடுத்து ஒரு பவுலில் ஒரு சின்ன வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஃபோக் வச்சு மசிச்சுக்கணும். இப்படி குட்டி குட்டி பீஸ் இல்லாமல் நல்லா மையாக மசிச்சு வச்சுக்கணும். அதோட 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை பாகையும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி அதில் சேர்த்துக்கணும். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதோட 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் மாவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரைச்சாச்சு. மாவு பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சின்ன குழிக்கரண்டி வச்சு இந்த மாவு எடுத்து அந்த எண்ணெயில் விடணும். மாவு ஊற்றினோன்னே 2 நிமிஷத்தில் தானாக பணியாரம் வெந்து மேலே வரும். அப்போ தான் நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடணும். அதுக்கு நடுவில் நம்ம விட்டோன்னா கரண்டியில் மாவு ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக மேலே வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வேக விடணும். இப்போ பாருங்கள், அழகாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டான கோதுமை மாவு வாழைப்பழம் அப்பம் கார்த்திகைக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.